சிம்பிளான முறையில் வீட்டில் செய்யக்கூடிய ஒரு டேஸ்டியான ஃபிஷ் புட்டு ரெசிபி தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஹோம்லீஸ், வெல்கம் டு மை கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? ஐ ட்ரஸ்ட் தட் யூ ஆர் ஆல் ஹேவிங் a wonderful day. இந்த ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு லிஸ்ட் பண்ணியிருக்கேன், மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க. முதல்ல பிட்டுக்கான ஃபிஷ்ஷை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நான் 1/2 kg தலப்பத்தி மீனை சுத்தம் பண்ணி எடுத்திருக்கேன். இது கூட 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். மிளகுத்தூள் மீனோட பச்சை வாசனையே இல்லாமல் பண்ணிடும். இது கூட உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கிறேன். இந்த மீனை ஷெல் ஃபிஷ்னு கூட சொல்லுவாங்க. நீங்கள் டூனா ஃபிஷ் இல்லைன்னா கிங் ஃபிஷ் கூட இந்த ரெசிபிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஃபிஷ்ஷை குக் பண்ணி எடுத்துக்கலாம். அடுப்பு சிம்மில் வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் மீனை தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கிறேன். மீன் தண்ணி விட்டு அதுலேயே நல்லா குக் ஆகிடும். ஸோ அந்த தண்ணி நல்லா கொதித்து ட்ரை ஆகும் வரைக்கும் மீனை குக் பண்ணிக்கணும். இந்த மாதிரி தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகின பிறகு இறக்கிக்கிறேன். மீன் நல்லா ஆற விட்ட பிறகு சின்ன பீசஸாக உதிர்த்துக்கிறேன். ரொம்ப சின்ன பீசஸ் ஆக்கிடாமல் கணக்கான பீசஸாக உதிர்த்துக்கணும். அப்போ தான் பிட்டோட மீன் சேரும் போது மீனோட டேஸ்ட் யூனிக்காக இருக்கும். கண்டிப்பாக மீனை உதிர்த்தும் போது மீனில் இருக்கிற தோலையும் முள்ளையும் இதில் சேர்க்காமல் நீக்கிக்கணும். பிட்டு மாவோடு சேர்க்கறதுக்கான மீனை ரெடி பண்ணியாச்சு. இப்போது ஃபிஷ் பிட்டுக்கான மாவை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் 1 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். அடுத்ததாக எடுத்து வச்சிருக்கிற 1/2 கப் தேங்காய் பூவிலிருந்து 1/4 கப் அளவை இது கூட சேர்த்துக்கிறேன். இப்போது ஃபிஷ் பீசஸ் எல்லாத்தையும் மாவோடு சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மாவை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஒரே தடவையில் தண்ணியை ஃபுல்லாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி ட்ரை பண்ணக்கூடாது. ஏன்னா தண்ணி அதிகமானாலும் சரி குறைவாகினாலும் சரி மாவோட சரியான பதம் கிடைக்காது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி சரியான பதத்தை எடுத்துக்கணும். அதோட மீன் துண்டுகள் உரமாக உடைஞ்சிடாத அளவுக்கு மாவை சாஃப்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போது பிட்டுமா கூட மீன், உப்பு, தேங்காய் பூ எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி பதமாக செட் ஆகிடுச்சு. ஃபைனலாக 1/4 கப் அளவு கோதுமை மாவை இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது பிட்டுக்கு இன்னும் நல்ல ஃப்ளேவர் அண்ட் சாஃப்டாக தரும். ஆல்ரெடி பிட்டு மாவு கணக்கான பதத்தில் இருக்கிறதால கோதுமாவை சேர்க்கும் போது நான் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காம மிக்ஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னு சொன்னால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. ஃபிஷ் பிட்டுக்கான மாவை ரெடி பண்ணியாச்சு. அடுத்ததாக இந்த மாவை வேக வச்சு எடுத்துக்கலாம். பிட்டுக்குழல் பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுக்கிறேன். தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போது பிட்டுக்குழலில் பிட்டு மாவை சேர்த்துக்கலாம். முதல்ல எடுத்து வச்ச தேங்காய் பூவிலிருந்து கொஞ்சமாக பிட்டுக்குழல்ற அடியில் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக குழலில் அரைவாசி அளவுக்கு மாவு சேர்த்துக்கிறேன். திரும்பவும் பிட்டுக்குழலோட நடுப்பகுதியில் தேங்காய்ப்பூ கொஞ்சமாக சேர்த்துட்டு அதுக்கு மேலே மாவை சேர்த்துக்கிறேன். இப்போது மாவை வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 4 to 5 மினிட்ஸில் மாவு வெந்துடும். இந்த மாதிரி குழலில் நல்லா ஆவி வரும்போது இறக்கிக்கலாம். அரிசி மாவு கூட சேர்த்து மீனும் கோதுமை மாவும் ஒன்று சேர்ந்து இந்த பிட்டை நல்ல ஃப்ளேவராகவும் டேஸ்டியாகவும் ஆக்கிடும். ஃபிஷ் பிட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எல்லா மாவையும் இது போல் வேக வச்சு எடுத்துக்கிறேன். நீங்கள் தனியாக கோதுமை மாவில் கூட இந்த ரெசிபியை ட்ரை பண்ணலாம். இந்த பிட்டில் ஃபிஷ் எடுத்துருக்கிறதால மோஸ்ட்லி ஃபிஷ் கறி தான் இதுக்கு நல்லாவே செட் ஆகும். அது கூட பருப்பு கறியும் சேர்த்து சாப்பிட நல்லாயிருக்கும். ஹோம்லீஸ், கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அதோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி வீடியோவை சந்திக்கலாம். தேங்க்யூ.